அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் விவசாயிகளுக்கான பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வாக்குறுதி அளித்துள்ளார். இது தொடர்பாக தூத்துக்குடியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தில் பங்கேற்று பேசிய அவர், திமுக ஆட்சியில் வீட்டுவரி, மின்கட்டணம் உள்ளிட்ட அனைத்தும் உயர்ந்துள்ளதாகவும், அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் சாலையோர வியாபாரிகளுக்கு கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்றும், உப்பள தொழிலாளர்களுக்கு மழைக்கால நிவாரணம் உயர்த்தி வழங்கப்படும் என்றும் அறிவித்தார். அரசு துறையில் உள்ள 5 லட்சம் பணியிடங்கள் நிரப்பப்படும் என்ற திமுகவின் முந்தைய தேர்தல் அறிக்கையை சுட்டிக்காட்டிய எடப்பாடி பழனிசாமி, அதில் தற்போது 94,000 அரசு காலி பணியிடங்கள் மட்டும் நிரப்பப்பட்டிருப்பதாக கூறினார். அரசு காலி பணியிடங்கள் 3 லட்சம், அரசு சார்ந்த காலி பணியிடங்கள் 2 லட்சம், மொத்தம் 5 லட்சம் காலி பணியிடங்கள் அரசு சார்பா இருக்குது. அதை அனைத்து நிரப்பப்படும் சொன்னார். கடந்த கூட்டத்தொடர், சட்டமன்ற கூட்டத்தொடர்ல குறிப்பிட்டார். திராவிட முன்னேற்ற கழக 5 ஆண்டுகள் 94,000 அரசு காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டது.